Alhamdulillah wassalatu wassalamu ala rasulillah wa ala alihi wa sahbihi wa man tabi'ahum bi ihsanin ila yawmiddin amma ba'd. Fa'udhu billahi minash shaitanir rajim. Bismillahir rahmanir rahim. Ya ayyuhalladhina amanu kutiba alaykumus siyamu kama kutiba alal ladhina min qablikum la'allakum tattaqun. நம்பிக்கை கொண்டவர்களே, உங்களுக்கு முன்னிருந்தவர்கள் மீது கடமையாக்கப்பட்டதை போன்று நோன்பு உங்கள் மீதும் கடமையாக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் நீங்கள் இறையச்சமுடையோர் ஆகலாம். கணிதத்துக்குரிய நண்பர்களே, நமக்கு இருக்கக்கூடிய இந்த குறுகிய நேரத்தில் நோன்பினுடைய சட்டங்களை நம்ம சுருக்கமாக இன்ஷா அல்லாஹ் பார்க்க இருக்கோம். அதற்கு முன்னாடி இந்த ஒரு செய்தியை, இந்த ஒரு ஹதீஸை துவக்கி ஆரம்பித்தால் சிறப்பாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். தல்ஹா பின் உபைதுல்லா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, என்ன நடக்குதுன்னா, இரண்டு பேர் இஸ்லாத்தை தழுவுகிறார்கள். இஸ்லாத்தை தழுவி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வருகை தந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு இரண்டு பேரும் இருக்கிறார்கள். அதிலே ஒருவர் என்ன செய்கிறார் என்றால், நிறைய நல்ல விஷயங்களை, ரெண்டு பேரும் நல்ல விஷயங்களில் ஈடுபடுறாங்க. ஒருத்தர் என்ன பண்றாருன்னா, போர்க்களத்திற்கு சென்று போர் புரிந்து தன்னுடைய உயிரை தியாகம் செய்கிறார். இரண்டாவது நபர் என்ன செய்கிறார் என்றால், ஒரு வருடத்திற்கு பிறகு, இவர் இறந்த ஒரு வருடத்திற்கு பிறகு சாதாரணமாக மக்கள் எல்லாம் எப்படி மரணிப்பார்களோ அந்த இயற்கை மரணத்தை அவர் அடைகிறார். தல்ஹா பின் உபைதுல்லா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, நான் கனவு கண்டேன். அவங்களுக்கு கனவு காண்பிக்கப்படுது. தல்ஹா பின் உபைதுல்லா என்ன செய்யறாங்கன்னா, சொர்க்கத்தின் வாசலுக்கு வெளியே இருந்து கொண்டு இருக்கிறார்கள். அங்கே சொர்க்கத்திற்கு இரண்டு பேர் செல்கிறார்கள். இரண்டு பேரில் முதலாவதாக இயற்கையாக யார் மரணம் அடைந்தாரோ, இயற்கையான முறையில் யார் வஃபாத்தானாரோ அவர் சொர்க்கம் செல்கிறார். அதற்கு அடுத்தே முதலாவதாக போர்க்களத்திற்கு சென்று தன்னுடைய உயிரை தியாகம் செய்த அந்த தோழர் சொர்க்கம் புகுகிறார். அவருக்கு ஆச்சரியம் ஏற்படுகின்றது. அவருக்கு சொல்லப்படுது, நீங்க போயிட்டு அப்புறமாக வாங்க, ஏன்னா அவங்க இன்னும் மரணிக்கல. மறுநாள் காலை முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல நடந்த அந்த விஷயத்தை தல்ஹா பின் உபைதுல்லா சொல்லும் பொழுது மக்களிடத்துல பேசிக்கொண்டு இருக்கிறாங்க. தல்ஹா பின் உபைதுல்லா, இந்த மாதிரி எனக்கு ஒரு விசித்திரமான கனவு எனக்கு வந்துச்சு. ரெண்டு பேர்ல உயிர் தியாகம் செய்தவர், போர்க்களத்திற்கு சென்று போரிலே ஈடுபட்டு உயிரை நீத்தவர், அவர் தான் முன்னாடி சொர்க்கத்துக்கு போயிருந்திருக்கணும். ஆனால் இயற்கையான முறையில யார் வஃபாத்தானாரோ, மரணம் அடைந்தாரோ, அவர் முதலாவதாக சொர்க்கத்துக்கு செல்கிறார். இதை கேட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறார்கள் என்றால், அலைஸ கத் மக்கஸ பாதஹு ஸனா, அதாவது இரண்டாவது இறந்த அந்த நபர் முதலாவது அந்த நபர் இறந்ததற்கு பிறகு ஒரு வருடம் வாழவில்லையா? சஹாபாக்கள் பலா, ஆம் அல்லாஹ்வின் தூதரே என்று சொன்னார்கள். அதை அவர் வாழ்ந்து வஅத்ரக ரமதான் ஃபஸாம வகாம, ரமதானை அடைந்து நோன்பை நோற்று அதிலே நல்ல அமல்களை நின்று அவர் செய்யவில்லையா? சஹாபாக்கள் ஆம் என்று சொல்ல, அவருக்கும் இவருக்கும் இடையில் உள்ள அந்த இடைவெளி ஃபமா பைன ஸமாஇ வல் அர்த், வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவு இடைவெளி இருக்குமோ அந்த மாதிரியான இடைவெளி என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்படிப்பட்ட நன்மைகளை வாரி தரக்கூடிய ரமலான் மாதம் வர இருக்கின்றது. ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன், ரமதான் எப்படிப்பட்ட மாதம்? இந்த மாதத்தில் தான் திருமறை குர்ஆன் இறக்கி அருளப்பெற்றது. ஹுதல் லின்னாஸி வ பையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான், குர்ஆன் வெறும் முஸ்லிம்களுக்கு மட்டுமா? இல்ல நண்பர்களே, ஹுதல் லின்னாஸ், அகில மக்கள் அனைவருக்கும் இதில் நேர்வழி இருக்கின்றது. தெளிவான வழிமுறை இதில் இருக்கின்றது. சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து காட்டக்கூடிய ஒரு அருள்மறையாக இந்த திருமறை இருக்கின்றது. எனவே தான் அல்லாஹ் சொல்கின்றான், ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹ்ர ஃபல்யஸும், உங்களில் யார் ரமலான் மாதத்தை அடைகிறாரோ அதில் நோன்பு நோற்றுக் கொள்ளுங்கள். எனவே ரமலானுக்காக அல்லாஹ்விடத்தில் ரமலானுடைய வருகையை நம்ம எதிர்பார்ப்போம், துஆ செய்வோம். நோன்பின் சட்ட நிலை. நோன்பு என்பது இஸ்லாத்தினுடைய ஐம்பெரும் கடமைகள்ல ஒரு கடமையாக இருக்கின்றது. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, புனியல் இஸ்லாமு அலா ஹம்ஸ், இஸ்லாம் என்பது 5 மீது நிறுவப்பட்டுள்ளது. முதலாவது என்ன? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று கலிமா சொல்லுவது, தொழுகையை நிலைநாட்டுவது, ரமலான் மாதத்திலே நோன்பு வைப்பது, ஜக்காத்து கொடுப்பது, மேலும் ஹஜ் செய்வதாக இருக்கின்றது. அப்போ இதுல இருந்து என்ன விளங்கிக் கொள்ளலாம்? நோன்பு இஸ்லாத்தின் கடமைகளில் ஒரு முக்கிய கடமையாக இருக்கின்றது. நோன்புனா என்ன? நம்ம ஷேக் ஹாமித் அப்பாசி ஹஃபிதஹுல்லாஹ் சொல்லியிருந்தாங்க, அத்தஅப்புது லில்லாஹ், அல்லாஹ்வை வணங்கி வழிபடும் பொருட்டு, அல்லாஹ்வை வணங்கி வழிபடும் பொருட்டு, அவனுடைய நெருக்கத்தை பெறுவதற்காக ஃபஜரிலிருந்து மக்ரிப் வரை, கிழக்கு வெளுத்ததிலிருந்து சூரியன் மறையும் வரை உண்ணுவதிலிருந்தும் பருகுவதிலிருந்தும் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுவது போன்ற நோன்பை முடிக்கக்கூடிய விஷயங்கள் இருந்து விலகி இருப்பதுதான் என்னது? நோன்பாக இருக்கு. அப்ப
அப்ப என்ன புரிஞ்சுக்கலாம்? எல்லாரும் ரமலான் வந்தா நோன்பு வைக்கிறாங்க, நானும் வைக்கிறேன் அப்படின்னு வைக்கிறதுக்கு நன்மை என்பது முழுமையாக கிடைக்காது. நான் வைக்கிறேன்னா மக்கள் என்ன தப்பா நினைச்சுப்பாங்களே என்று நினைக்கிறவங்களுக்கு முழுவதுமாக நன்மை கிடைக்காது. யாருக்காக வைக்கணும்? படைத்த இறைவனுக்காக வைக்கணும். எதற்காக வைக்கணும்? அவனுடைய நெருக்கத்தை தேடுவதற்காக நாம் நோன்பு வைக்க வேண்டும். அப்போ நபி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கின்றான், ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹர ஃபல்யஸும், ரமலான் மாதத்தை அடையக்கூடியவர்கள் அதிலே நோன்பு நோற்றுக் கொள்ளுங்கள். அப்ப நோன்பு யார் மீது கடமை? இந்த மூணு பேர். மூணு பேர்னா மூணு இது யார் இடத்துல இருக்கும்? முதலாவது புத்தி சீர்நிலையில இருக்கணும். ரெண்டாவது பருவ வயது அடைந்திருக்கணும். அப்ப சிறுவர்களுக்கு நோன்பு கடமை இல்லை. புத்தி சீர்நிலையில இல்லாத கோமா பேஷண்ட்டுக்கு நோன்பு கடமை இல்லை. மூன்றாவது ஆரோக்கியம் உள்ள ஒவ்வொரு முஸ்லிமின் மீது நோன்பு கடமை. அப்ப ஆரோக்கியம் குறைந்து இருந்துச்சுன்னா, ஆரோக்கியம் இல்லாம இருந்துச்சுன்னா அவங்க மேல நோன்பு அவங்களுக்கு சலுகை வழங்கப்பட்டிருக்கு. நம்ம அதற்கடுத்து இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். அப்ப புத்தி சீர்நிலையில் உள்ள பருவ வயது அடைந்த ஆரோக்கியம் உள்ள ஒவ்வொரு முஸ்லிமின் மீது நோன்பு வைப்பது கடமை. சரி, ரமலானை உறுதி செய்வது. ரமலான் ரெண்டு விஷயங்களை கொண்டு நம்ம ரமலானை என்ன செய்யலாம்? ரமலான் மாதத்தை நம்ம உறுதிப்படுத்தலாம். முதலாவது விஷயம், பிறை பார்த்து ரமதானுடைய வருகையை நாம உறுதிப்படுத்தணும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சூமு லிருயதிஹி வ அஃப்திரு லிருயதிஹி, பிறையை பார்த்து நோன்பு வையுங்கள், பிறையை பார்த்து நோன்பை விடுங்கள். அப்போ ரமலானுடைய வருகை பிறையை பார்ப்பதை கொண்டு நம்ம என்ன செய்யலாம்? உறுதிப்படுத்தலாம். இன்கேஸ் பிறை தெரியல, சரி, பிறையை பார்க்கிற விஷயத்துல பாத்தீங்கன்னா நண்பர்களே, ரமலானுடைய தலைப்பிறை இருக்குல்ல, ஒரு நபர் பார்த்து, ஒரு நீதமான மனிதர் பார்த்து அறிவிச்சாலே, சாட்சி சொன்னாலே போதுமானது. ஆனா மற்ற பிறையை பொறுத்தவரையில, ரமலானுடைய இறுதியில நம்ம பெருநாள் கொண்டாடுவோம்ல, அந்த பிறையை பொறுத்தவரையில ரெண்டு பேர் என்ன செய்யணும்? பிறையை பார்க்கணும். புரியுதா? சரி, ரெண்டாவது விஷயம் என்னன்னா, ஷாபான் மாதத்தை 30ஆக முழுமைப்படுத்தி ரமலானை நம்ம என்ன செய்யணும்? உறுதிப்படுத்தணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஃபைன் குபி அலைக்கும் ஃபைன் குபி அலைக்கும் ஃபக்மிலு இத்தத ஷாபான 30. உங்களுக்கு மேகமூட்டம் ஏற்பட்டால், பிறை தென்படாமல் போய்விட்டால் நீங்க என்ன செய்யுங்க? நோன்பு வைங்கன்னு சொன்னாங்களா? இல்லை, ஷாபானை 30ஆக முழுமைப்படுத்துங்கள். இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறையாக இருக்கு. கண்ணியத்திற்குரியவர்களே, பிறையுடைய விஷயத்துல எல்லாரும் தனியாக பார்த்து தனியாக தனியாக அப்படியே வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நமக்கு சொல்லப்பட்டிருக்கா என்று கேட்டால் கிடையாது. பிறை அனைவரும் பார்ப்போம். சொல்றது புரியுதா? பார்த்து விட்டு நமக்காக நியமிக்கப்பட்டவரிடத்திலே, மக்கள் எல்லாம் ஏற்றுக்கொண்டவரிடத்திலே நம்ம என்ன செய்வோம்? அதை அறிவிப்போம். அவங்க அதை ஏற்றுக்கொண்டு அறிவிக்கும் பட்சத்தில் நம்ம என்ன செய்வோம்? மறுநாள்ல இருந்து நோன்பு நம்ம வைப்போம். புரியுதா? ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல சஹாபாக்கள் பிறை பார்க்கறாங்க, பார்த்துட்டு அவங்க ஆட்டோமேட்டிக்காக நோன்பை தொடங்கிக்க மாட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆட்சியராக இருந்தாங்க. சொல்றது புரியுதா? அவங்க கிட்ட சொல்லி ரசூலுல்லாஹ் உறுதிப்படுத்திய பிறகு என்ன செஞ்சாங்க? நோன்பை வைக்க ஆரம்பிச்சாங்க. எனவே இந்த கான்ட்ரோவர்சி, கருத்து வேறுபாடுகளை நம்ம போவாம நாம நோன்பு வைக்கணும். நமக்கு மேல இருக்கவங்க எப்ப சொல்றாங்களோ அப்ப நம்ம நோன்பை வைத்துக் கொள்வோம். அப்ப புரியுதா? இன்ஷா அல்லாஹ். இப்ப நோன்பு விடுவதற்கு சலுகை அளிக்கப்பட்டவங்க நம்ம முன்னாடியே சொன்னோம். அல்லாஹ் என்ன சொல்றான்னா, ஃபமன் கான மின்கும் மரீதன் அவ் அலா ஸஃபரின் ஃபஇத்தத்தும் மின் அய்யாமின் உஹர், உங்களில் ஒருவர் நோயாளியாகவோ அல்லது பிரயாணத்திலோ இருந்தால் வேறு நாட்களில் அவர் என்ன செய்து கொள்ளட்டும்? நோன்பு வைத்துக் கொள்ளட்டும். அப்போ எல்லாரும் கட்டாயமாக நோன்பு வச்சே ஆகணுமா என்று கேட்டா இல்ல, சில பேருக்கு சலுகை என்பது வழங்கப்பட்டிருக்கின்றது. அதுல முதலாவது நம்ம பார்க்கும் பொழுது, நோயாளி மற்றும் வயது முதிர்ந்தவர், ரொம்ப வயது தள்ளாத, சரியா முடியவே அவனால நடக்க கூட முடியல, அவரை நோன்பு வைக்கணும் கட்டாயமா இல்ல. மார்க் என்ன பண்ணிருக்கு? அவங்களுக்கு சலுகை கொடுத்திருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் நோயாளில இருந்து வருவோம். நோயாளியும் அதாவது ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை, பலகீனமாக இருக்கு, ஆரோக்கியமாக இல்ல, கண்டிப்பா நோன்பு வச்சாகணுமா? அதுல விளக்கம் இருக்கு. அது என்ன இருக்கு? விளக்கம் இருக்கு. எந்தெந்த நோய்க்கெல்லாம், அதாவது எப்படிப்பட்ட நிலைக்கெல்லாம் நம்ம நோன்பு வைக்கணும், எப்படிப்பட்ட நிலைக்கு நம்ம நோன்பு வைக்காம இருக்கணும் என்று சில விளக்கம் இருக்கு. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். சொல்றது புரியுதா? எனக்கு சாதாரண காய்ச்சல் வருது, சாதாரண தலைவலி வருது, நான் நோன்பு வைக்காம இருக்கலாமா? இல்ல. அப்ப நோய் என்பது கண்ணியத்திற்குரியவர்களே இரண்டு வகையாக பிரியுது. தீராத நோய், தீரக்கூடிய நோய். தீராத நோய்னா என்னது? உதாரணம் சொல்லுங்க. பிளட் கேன்சர், அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்ப தீராத நோய் அந்த மாதிரி நிலையில் உள்ளவங்க, நோன்பு வைக்க முடியாத சூழ்நிலை உள்ளவங்க, நோன்பு வச்சா உடம்புக்கு பாதிப்பு ஏற்படும் சூழ்நிலை உள்ளவங்க, அவங்க நோன்பை விட்டுட்டு என்ன பண்ணுவாங்க? அதுக்கு பகரமாக மிஸ்கினுக்கு உணவளிப்பாங்க. சமைக்கக்கூடிய உணவையை பரிமாறலாம், அல்லது அரிசியா கொடுக்க விரும்பினா நிஸ்ஸா 1.5 கிலோ அரிசியை கொடுத்துடலாம். இது யாருக்கு? தீராத நோய், நோன்பு வச்சா உடல் பாதிப்பாகவோ இந்த நிலையில் இருக்கக்கூடிய நோயாளிகள். தீரக்கூடிய நோய் ஆனாலும் நோன்பு வச்சா தாங்க முடியாது, உடலுக்கு பாதிப்பு உண்டாவே இருக்க வாய்ப்பு இருக்கா இல்லையா? சில பேருக்கு தீரக்கூடிய நோயாவே இருக்கும், அதாவது அப்ப ட்ரீட்மெண்ட் எடுப்பாரு, அதுக்கப்புறம் என்ன ஆயிடும்?
குணமாயிடும். அந்த நிலையில் உள்ளவங்க ரெண்டு விதமாக பிரிவாங்க நண்பர்களே. அதாவது தீரக்கூடிய நோய் இருந்தாலும் அந்த நேரத்தில் நோன்பு வைக்கிறது அவங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கு, நோன்பு வைக்க முடியல, சிரமமாகுது, உடல் பாதிப்பாகுதுன்னா அவங்க என்ன செய்வாங்க, நோன்பை விட்டுட்டு உடல்நிலை சரியாயிட்ட பிறகு என்ன செய்வாங்க, விடுபட்ட நோன்பை வைப்பாங்க. புரியுதா? எல்லாருக்கும் புரியுதா? மூன்றாவது தீரக்கூடிய நோய் தான், ஆனா நோன்பின் காரணமாக அவ்வளவு உடம்பு பாதிப்பு உண்டாகாது என்ற நிலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு நோன்பு விட்டுறது தான் சிறந்தது, அல்லாஹ்வுடைய சலுகையை பயன்படுத்துறது தான் சிறந்தது. ஆனா அவங்க நோன்பு வைக்க விரும்பினா அவங்க என்ன செய்யலாம், நோன்பு வைக்கலாம். தீரக்கூடிய நோய் நோன்பு வச்சா சிரமமாக ஆகும், ஆனா அந்த சிரமத்தை பொறுத்துக் கொள்ளலாம், சகித்துக் கொள்ளலாம் அப்படி நிலையில் இருக்கக்கூடியவங்க நோன்பு விட்டு விடுவது சிறந்தது. ஆனா நோன்பு அவர் வச்சாருன்னா இதனால எந்த பிரச்சனையும் கிடையாது. அது இல்லாம சாதாரண காய்ச்சல், தலைவலி போன்ற விஷயத்துக்கு நோன்பு என்ன செய்யக்கூடாது, விடக்கூடாது. புரிஞ்சுதா இன்ஷா அல்லாஹ்? இப்ப நோயாளி முதிர்ந்தவர் இருக்கார் பாத்தீங்களா, தள்ளாத அந்த வயோதிகம் இருக்கு பாத்தீங்களா, முதல் நிலை நான் ஃபர்ஸ்ட் கேட்டகரி சொன்னல, தீராத நோய் நோன்பு வச்சா உடல்நிலை பாதிப்பு உண்டாகும், அவங்க என்ன செய்யலாம், நோன்பை விட்டுட்டு ஒரு மிஸ்கினுக்கு ஒரு வறியவருக்கு உணவளிக்கலாம்னு சொல்லல. அதே மாதிரி தான் இந்த வயது முதிர்ந்தவரும் அவரால் நோன்பு வைக்க முடியலனா அவர் வந்து என்ன செஞ்சார், நோன்பை ஸ்கிப் பண்ணிட்டு விட்டுட்டு அல்லாஹ்வுடைய சலுகையை பயன்படுத்திட்டு மிஸ்கினுக்கு உணவளிப்பாரு. புரிஞ்சுச்சா இன்ஷா அல்லாஹ்? சரி. ரெண்டாவது பிரயாணி. பிரயாணிக்கும் ஒரு டிராவலர் இருக்கிறோம்னா கண்டிப்பாக நோன்பு வச்சே ஆகணுமா? விளக்கம் இருக்கு. எல்லா டிராவலும் ஒரே டிராவல் கிடையாது. புரைதால இருந்து உனைசா வருவது, அர்ராஸ்ல இருந்து உனைசா வருவது, அல்லது உனைசால இருந்து ரியாதுக்கு வருது, இதெல்லாம் வந்து ஒரே டிராவல் கிடையாது. இங்க இருந்து மக்காவுக்கு போறது, இங்க இருந்து தம்மாமுக்கு போறது, சொல்றது புரியுதா? அப்போ எல்லா டிராவலும் ஒரே மாதிரி கிடையாது. ரெண்டாவது டிராவல் இருக்கக்கூடிய எல்லாருடைய சூழ்நிலையும் ஒரே மாதிரி கிடையாது. லாங் டிராவல் போனாலும் சில பேருக்கு நோன்பு வைக்கிறது சிரமம் இருக்காது. அப்போ மூன்று வகையாக பிரியுது நண்பர்களே. பிரயாணத்தின் காரணமாக நோன்பு வைத்தால் உடல்நிலை பாதிப்பு உண்டாகும், அதாவது மயங்கி விழுந்துருவேன், சொல்றது புரியுதா? நோன்பு வச்சு ஸ்டார்ட் பண்றேன், போகும்போது மயக்கம் ஆயிடுறேன், அப்படி வந்து அந்த மாதிரி வருத்தப்படுத்திட்டு நோன்பு வைக்கணுமா? அவசியம் இல்லை. விட்டுட்டு மற்ற நாட்கள் என்ன செஞ்சுக்கலாம், நோன்பு வச்சுக்கலாம். புரியுதா? ரெண்டாவது பிரயாணத்தின் காரணமாக சிரமம் உண்டாகுது, ஆனா அதை வந்து சகித்துக் கொள்ள முடியும், அதை வந்து மெயின்டைன் பண்ணிக்க முடியும் எனக்கூடியவங்களுக்கு சிறந்தது என்னது, நோன்பை வைக்கிறது, நோன்பை விட்டு விடுவது சிறந்தது. ஆனா அவங்க நோன்பு வச்சாங்கன்னா தவறில்லை. அதனல்லாத சாதாரண டிராவல்ஸ்க்காக நம்ம என்ன செஞ்சக்கூடாது, நோன்பை விட்டுறக்கூடாது. இப்ப உதாரணமாக மக்காவுக்கு 2 பேர் போறாங்க, அப்துல்லாவும் அப்துல் ரஹ்மானும் போறாங்க. அப்துல்லா வந்து கொஞ்சம் வயசு கொஞ்சம் ரொம்ப பலகீனம், அதாவது அதிக வயசு, 60 வயசு அவருக்கு. அப்துல் ரஹ்மானுக்கு 30 வயசு. அப்துல்லா அப்துல் ரஹ்மான் 2 பேரும் நோன்பு வச்சு ஸ்டார்ட் பண்றாங்க. மக்காவுக்கு போறாங்க, பஸ்ல போயிட்டாங்க, நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. அதுக்கப்புறம் துஹருக்கு பிறகு பார்த்தா சம்ப வெயில், தாங்க முடியல. அப்துல்லா என்ன ஆயிடுறாரு, கீழே விழுந்துறாரு, மயக்கப்பட்டு விழுந்துறாரு. அப்ப அப்துல்லா வந்து நோன்பை வைக்கிறது சிறந்ததா, நோன்பை விட்டுறது சிறந்ததா? கொஞ்சம் பேர் தான் சொல்றீங்க. நோன்பை விட்டு விடுவது சிறந்தது இல்லை, கண்டிப்பாக அவரு நோன்பை விட்டு விடும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சஃபர்ல நோன்பு வைக்கிறது லைஸ மினல் பிர், நல்ல விஷயம் கிடையாது என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனா அப்துல் ரஹ்மானுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அவர் வந்து கொஞ்சம் லைட்டா கொஞ்சம் பசி எடுக்கிறது, வயிறு எடுக்கிறது, ஆனாலும் தாங்கிக்கலாம் அப்படின்னு அவர் நினைச்சுக்கிறாரு, பேலன்ஸ் பண்ணிக்கிறாருன்னா அவர் வந்து என்ன செய்யலாம், தொடரலாம், அதனால எந்த தவறும் கிடையாது. புரிஞ்சுச்சா இன்ஷா அல்லாஹ்? சரி. அடுத்தது சலுகை வழங்கப்பட்டவங்க பாத்தீங்கன்னா மாதவிடாய் மற்றும் பிரசவ உதிரப்போக்கு உள்ள பெண்கள் நோன்பை வந்து அவங்க வந்து விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் மற்ற நாட்கள்ல என்ன செய்வாங்க, விடுபட்ட நோன்பை கதா செய்வாங்க. பெண்கள் பொறுத்தவரையில அவங்க மாதவிடாய் காலத்துல இருக்கிறாங்கன்னா தொழுகையை மட்டும் என்ன செய்ய மாட்டாங்க, மறுபடியும் நிறைவேற்ற மாட்டாங்க, அல்லாஹ் சலுகை கொடுத்திருக்கா. ஆனா நோன்பு என்பதை அவங்க விடுபட்ட அந்த 5 நாட்கள் 6 நாட்கள் 7 நாட்கள் என்ன செய்வாங்க, அப்புறமா நோன்பை வந்து கதா வச்சுப்பாங்க, நோன்பை வந்து மறுபடியும் வைத்துக் கொள்வார்கள். சரி. 4வது கேட்டகரி யாருன்னா கர்ப்பிணி மற்றும் பாலூட்டும் தாய். இவங்களும் என்னன்னா நோன்பு வைக்கிறதன் காரணமாக குழந்தைக்கு அல்லது தனக்கு ஏதாவது பாதிப்பு உண்டாகும் என்று உணர்ந்தாங்கன்னா அவங்க நோன்பை ஸ்கிப் பண்ணிட்டு மற்ற நாட்கள் என்ன செஞ்சுப்பாங்க, கவனிக்கிறீங்களா இல்லையா, கதா செஞ்சுப்பாங்க. அதனால இல்லாம நோன்பு வச்சா எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு இருக்கிறாங்கன்னா அவங்க என்ன செஞ்சுக்கலாம், நோன்பு வச்சுக்கலாம். சரியா? நோன்பை முறிக்கக்கூடிய விஷயங்கள். வேண்டுமென்றே உண்பது குடித்தால் நோன்பு என்ன ஆயிடும், முறிஞ்சிடும். குடும்ப வாழ்க்கையில நோன்பு வைத்த நிலையில், ரமலான்ல நோன்பு வைத்த நிலையில், பகல் நேரத்தில் நோன்பு வைத்த நிலையில் குடும்ப வாழ்க்கை ஈடுபட்டாருன்னா அவருடைய நோன்பு முறிஞ்சிடும். அவர் அதற்கான பரிகாரம் கொடுக்கணும், மிகப்பெரிய பரிகாரம் அவர் வந்து கொடுக்கணும். 3வது விஷயம் வேண்டுமென்றே வாந்தி எடுக்கிறது. அதாவது ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க வேண்டுமென்றே வாந்தி ஒருத்தர் எடுக்கிறாருன்னா அது நோன்பை முறிச்சிடும். ஏன்னா நோன்பாளி தன்னுடைய உடலை பலகீனப்படுத்தக்கூடிய செயல்கள் இருந்து என்ன செய்வாரு, காத்திருப்பார், விலக்கிக் கொள்வார், தடுத்துக் கொள்வார். தனக்குத்தானே அவர் பலகீனத்தை உண்டாக்கிக்க மாட்டார். அந்த மாதிரி செய்வதற்கு நாம் தடுக்கப்பட்டிருக்கோம். அதனாலதான் வாந்தியை வேண்டுமென்றே எடுக்கிறதுனால நோன்பு என்ன ஆயிடும், முறிஞ்சிடும் என்பதை நாம் வந்து புரிஞ்சுக்கணும்.
நான்காவது விஷயம் அவர் ரிப்பீட் ஆயிடுச்சு. நான்காவது விஷயம் என்னன்னா, மாதவிடாய் மற்றும் பிரசவ ரத்தம் நோன்பு வைக்கிறாங்க, இடையில மாதவிடாய் ரத்தம் வந்துருதுன்னா அவங்களுடைய நோன்பு என்ன ஆயிடும்? முறிஞ்சிரும். ஆறாவது மிக முக்கியமான விஷயம், விந்து வெளியேற்றப்பட்டால் நோன்பு என்ன ஆயிடும்? முறிந்துவிடும். விந்து வெளியேறுவது ஒன்று இருக்கு, வெளியேற்றப்படுவது என்று ஒன்று இருக்கு. ரெண்டு காரணத்தை எல்லாருக்கும் புரியுதுதானே? இப்போ விந்து தானாகவே வெளியேறினால் அதற்கு நோன்புக்கு சம்பந்தம் கிடையாது, அதுக்கு இஹ்திலாம் குளிப்பு கடமையாடும் தூக்கத்துல. ஆனா விந்து வெளியேற்றப்பட்டால் நோன்பை அது முறித்துவிடும். அல்லாஹ் ஹதீஸ்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சொல்வதாக சொல்கிறார்கள், என்னுடைய அடியான் எனக்காக உண்ணாமலும் பருகாமலும் தன்னுடைய இச்சையையும் கட்டுப்படுத்திக் கொள்கிறார். அப்போ விந்து வெளியேற்றப்படுவது என்பது அந்த மூன்றாவது விஷயத்துக்கு முரணான விஷயமாக இருக்கு. அப்ப அல்லாஹ்வுக்காக அவர் தன்னுடைய இச்சையை என்ன செய்யல? கட்டுப்படுத்தலை என்பதனால தான் இந்த விஷயம் நோன்பை வந்து என்ன செய்யும்? முறிக்கும். அப்ப இதை நம்ம புரிஞ்சோமா இன்ஷா அல்லாஹ்? சரி, இப்ப நோன்பை முறிக்காத சில விஷயங்களை நம்ம வந்து பார்ப்போம். டவுட்ஸுக்கு நேரம் ஒதுக்குறேன், சொல்லுங்க. புரியல, அப்புறமா சொல்றேன் இன்ஷா அல்லாஹ். இப்ப நோன்பை முறிக்காத விஷயங்கள், சரியா? நோன்பு வச்சுக்கிட்டு குளிக்கலாம், ஸ்விம் பண்ணலாம், ரொம்ப வெப்பமாக இருக்குன்னா தண்ணியை மேல போட்டுக்கிறனால உடம்புல போட்டுக்கிறனால நோன்பு எதையோ அது வந்து பாதிக்காது. நம்ம ரொம்ப நம்மளை கஷ்டப்படுத்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. அல்லாஹ் என்ன சொல்றானா, யுரீதுல்லாஹு பிக்குமுல் யுஸ்ர வலா யுரீது பிக்குமுல் உஸ்ர. அடிப்படையை எல்லாம் புரிஞ்சுக்கும். அல்லாஹ் என்ன சொல்றான்? உங்களிடமிருந்து அவன் இலகுவையே நாடுகிறான், உங்களுக்கு சிரமம் அளிப்பதை ஒருபோதும் அவன் விரும்பவில்லை. அல்லாஹ்வுடைய மார்க்கம் இலகுவானது. அப்ப குளிக்கிறதுனால நம்ம வந்து வெப்பத்தை தணித்துக் கொள்வதனால தண்ணியை வந்து ஊத்திக்கிறதுனால நோன்பு ஒருபோதும் என்னாகாது? பாதிக்காது, முடியாது. அதே மாதிரி மறதியாக சாப்பிட்டாலும், நேற்று வரைக்கும் சாப்பிட்டே இருந்தோம், திடீரென்று பகல்ல நம்ம நோன்பு வச்சு ஸ்டார்ட் பண்ணிட்டோம், தூங்கி எழுந்திருக்கிறோம், ஒரு 11 மணிக்கு பார்த்தா தண்ணி இருக்கு பக்கத்துல, எடுத்து மடக்குன்னு குடிச்சிடுறோம். அப்புறம் பார்த்தா தெரியுது நமக்கு நான் நோன்பு வச்சிருக்கேனே. அப்போ அவர் மறந்து குடிச்சாரு பாத்தீங்களா, அது வந்து அவருடைய நோன்பை என்ன செய்யாது? முறிக்காது, பாதிக்காது. ஏன்னா அல்லாஹ் அந்த நோன்பாளிக்கு நோன்பு வைத்து என்ன செய்யறான்? அந்த உண்ணக்கூடிய பருகக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் வந்து கொடுத்தான். சொல்றது புரியுதா நண்பர்களே? அப்போ ஆனா எப்போ ஞாபகம் வருதோ அப்போ என்ன செஞ்சிடணும்? விட்டுறணும். இப்ப தண்ணியை வந்து நான் குடிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஞாபகம் வருதுன்னா சரி ஃபுல்லா குடிச்சிடலாம் நினைச்சா என்ன ஆகும்? அளவுக்கோல் என்ன? ஞாபகம் எப்போது வருமோ அப்போது நிறுத்திக் கொள்ளணும். இதுதான் அளவுக்கோல். அதே மாதிரி 2 பேர் ரூம்ல இருக்கிறோம், ஒருத்தர் வந்து இந்த மாதிரி மறந்து குடிச்சிட்டு இருக்கா, இன்னொருத்தர் பாக்குறாரு, அவர் வந்து என்ன செய்யணும்? தன்னுடைய சகோதரருக்கு அல்லாஹ் கொடுத்த அந்த சலுகையை அவர் பயன்படுத்திக்கிட்டோம் என்று அவர் நினைக்கணுமா? அந்த மாதிரி நல்லெண்ணம் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. நல்லெண்ணம் கொள்வதுனா என்னன்னா அவங்களுக்கு ஞாபகப்படுத்துறது தான் நல்லெண்ணம் கொள்வது. இதை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும், சரியா? அதற்கு அடுத்த விஷயம், பிரஷ் பண்ணலாம், டூத் பேஸ்ட் போட்டு கூட என்ன பண்ணலாம்? நோன்பு வச்சுக்கிட்டு பிரஷ் பண்ணலாம், எந்த தவறும் கிடையாது. ஏன்னா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பயன்படுத்திய மிஸ்வாக்ல ஒரு வகையான இனிமையான அந்த இது வந்து இருந்ததாக உலமாக்கள் வந்து பதிவு செய்றாங்க. எனவே பிரஷ் பண்ணலாம், பகல் நேரத்துல பண்ணலாம். இது நோன்பினுடைய அந்த ஹதீஸுக்கு முரணாக அமையாது. நோன்பாளி வாயிலிருந்து எழக்கூடிய வாடை அல்லாஹ்விடத்துல கஸ்தூரியை விட சிறந்தது என்ற ஹதீஸ் இருக்குல்ல, அதுக்கு மாற்றமாக ஆகாது. ஏன்னா நம்ம என்னதான் பிரஷ் பண்ணாலும் அந்த வாடை என்பது அது வரதான் செய்யும். நாமவே கிரியேட் பண்ணிக்க வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. ஏசி நல்லா ஓடிட்டு இருக்கு ஒரு ரூம்ல, இன்னொரு ரூம்ல ஏசி ஓடல. நான் ஏசி ஓடாத ரூம்ல போய் நான் நல்ல வேர்க்க தொழுவது சிறந்ததா? ஏசி ஓட ரூம்ல போய் நான் தொழுவது சிறந்ததா? ஏசி ஓட ரூம்ல போய் தொழுவது தான் சிறந்தது. கஷ்டத்தை நாமவே உருவாக்க வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. இந்த அடிப்படையும் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி நண்பர்களே, ஊசி வந்து நோன்பு வச்சுக்கிட்டு போட்டுக்கலாம். 2 வகையான ஊசி இருக்கு. ஒன்று இப்போ ஜுரத்துக்காக காய்ச்சலுக்காக போடுற ஊசி, இன்சுலின், சுகர் பேஷண்ட் இன்சுலின் பயன்படுத்துறது. ஆனால் இன்னொரு ஊசி இருக்கு, அது வந்து ஊட்டச்சத்து ஊசி, நியூட்ரிஷன் ஊசி. அந்த ஊசி போட்டுக்கிட்டா பசி எடுக்காது அப்படி இருக்கணும் டாக்டர். அந்த ஊசி போட்டுக்கிட்டா பசி எடுக்காது, அந்த மாதிரியான ஊசி. ட்ரிப்ஸ் வந்து குளுக்கோஸ் ஏற்றுறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி எல்லாம் என்ன செய்யக்கூடாது? நம்ம எடுத்தோம்னா நோன்பு வந்து முடிஞ்சிடும். அதெல்லாம் காய்ச்சலா இருக்கு, சளியா இருக்கு, டாக்டர்கிட்ட போறோம், டாக்டர் ஊசி போடுறாருன்னா பிரச்சனை கிடையாது. அதே மாதிரி கண்ணு, மூக்குல, காது, மூக்கு, கண்ணுல என்ன செஞ்சுக்கலாம்? நோன்பு வச்சுக்கிட்டு டிராப்ஸ் கூட போட்டுக்கலாம், நோன்பு முடியாது. அதே மாதிரி ஆஸ்துமா பேஷண்ட் இன்ஹேலரை கூட என்ன பண்ணிக்கலாம்? பயன்படுத்திக்கலாம், நோன்பு முடியாது. அதாவது இப்ப நம்ம கஞ்சி செய்யறோம், ஏதாவது நோன்புக்கு நம்ம செய்யறோம் பொழுது, நோன்பு வச்சு நிலை செய்யும்போது கொஞ்சம் டேஸ்ட் பண்ணிக்கிறது கூடும். ஆனால் அளவுக்குள் என்ன? மிகைப்படுத்த கூடாது. இப்போ ஒரு 5 மணில இருந்து ஜூஸ் போட்டுக்கிட்டு வாயில போட்டு கீழே துப்பிடுறது, அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ஒரு வாட்டி பார்த்தா சக்கரை இருக்கா இல்லையான்னு பார்த்தா போதும். ஒருத்தர் பார்த்தா போதும், 10 பேர் சேர்ந்துக்கிட்டு குடிச்சு ஜூஸ் என்ன ஆயிடும்? காலி ஆயிடும். கஞ்சி டேஸ்ட் பாக்குற, உப்பு பாக்குற ஒருத்தர் பார்த்தா அல்லது 2 பேர் பார்த்தா போதும். அளவு மீறக்கூடாது, மிகைப்படுத்தல் இருக்கக்கூடாது. அதே மாதிரி வாய் கொப்பளிப்பது,
நாசிக்கு நீர் செலுத்துவது தவறில்லை. ஆனால் நம்ம உசு பண்ணும் பொழுது, வாய் கப்பளிக்கும் பொழுது, நாசில நீர் செலுத்தும் பொழுதும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தண்ணி உள்ள போயிடாம நம்ம வந்து கவனமாக இருக்கணும். அதை நம்ம வந்து பார்த்துக்கணும். அதே மாதிரி நோன்பு வச்சுக்கிட்டு பர்ஃபியூம்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், சென்ட் யூஸ் பண்ணிக்கலாம், தவறு கிடையாது. சரி, இப்போ சில முக்கியமான விஷயங்களை பார்ப்போம். நோன்பு வந்து வைக்கிறதுக்கு நியத் வந்து என்னது? கடமையாக இருக்கின்றது. நேரம் 2 மணி ஆகுது. நான் 2:10 இன்ஷா அல்லாஹ் முடிக்க பார்க்கிறேன். சரியா? நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. நோன்பு வைக்கிறதுக்கு நியத் வந்து மஸ்டாவே இருக்கு. நியத் எப்போ வைக்கணும்? ஃபஜருக்கு முன்னாடியே கடமையான நோன்புக்கு நியத் வச்சிரணும். சொல்றது புரியுதா? ரமலானுடைய 3 பேரும் போதும். ரமலானுடைய வருகை வரும் பொழுது அந்த மாதத்தினுடைய முதல் நாள்லயே வந்து நான் நோன்பு வைக்கிறேன் அப்படி மனசுல நினைச்சுக்கிட்டாலே முழு மாதத்துக்கும் போதுமானது. தினந்தோறும் சஹர் பண்ணிட்டு நவைத்து சௌமகதி நனதாய் ஹாதி சரத்தில் இல்லாஹி தஆலா இந்த வருடத்து ரமலான் மாதத்தை அந்த மாதிரி எல்லாம் முடிய வேண்டிய அவசியம் இல்லை. மாறாக நியத் என்பது உள்ளத்தில் நினைக்கப்படக்கூடியது. நியத் என்றால் எண்ணம், அது வாயால் மொழிவது அல்ல என்பதை நாம் வந்து புரிஞ்சுக்கணும். கடமையான நோம்புக்கு நைட்டே, அதாவது ஃபஜருக்கு முன்னாடியே பண்ணிடணும். கடமை அல்லாத நோம்புக்கு ஃபஜருக்கு அப்புறமாவும் கூட நம்ம என்ன செஞ்சுக்கலாம்? நியத்தை வந்து நம்ம வச்சுக்கலாம். புரியுதா? இப்ப நான் என்ன சொன்னேன்? கடமையான நோம்புக்கு ஃபஜருக்கு முன்னாடி நியத்தை வச்சிடணும். ரமலான் மாதத்தினுடைய ஸ்டார்டிங்ல நியத்தை வச்சிட்டாலே போதும். இடையில தடங்கள் ஏற்படுது, பிரயாணத்துல போறோம் அல்லது நோய் வந்துருது, நோன்பு வைக்க முடியல, அதுக்கப்புறம் திரும்ப ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன செஞ்சுக்கணும்? நியத்தை புதுப்பிச்சுக்கணும். உபரியான நோன்புக்கு ஃபஜருக்கு அப்புறமா கூட என்ன செஞ்சுக்கலாம்? நியத்தை வந்து வைக்கலாம், தவறு கிடையாது. அதான் நான் சொன்னேன், ஆரம்பத்திலேயே ரமலானுக்கு ஸ்டார்டிங்லேயே நம்ம நியத்தை வச்சுட்டா அந்த முழு மாதத்துக்கும் போதும். இடையில தடங்கள் ஏற்படும். தடங்கள்னா சஃபர், நோய், அது எல்லாமே நம்ம வந்து தூங்கி சஹருக்கு எந்திருக்க முடியல, அப்ப நோம்பு இல்லையா? இல்ல, முன்னாடியே நம்ம என்ன செஞ்சுட்டோம்? சஹர் வைக்கணும்னா படுத்தோம், ரமலான் ஸ்டார்டிங்ல நியத்து வச்சுட்டோம், அப்ப அதுவே போதுமானது. இந்த விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம் நண்பர்களே. மாதவிடாய் ஏற்பட்ட பெண்கள், பிரசவத்துக்கு அந்த ரத்தம், அந்த நிஃபாஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, உதிரப்போக்கு உள்ள அந்த பெண்கள், அவங்களுடைய அந்த ரத்தம் வந்து நைட்டே ஸ்டாப் ஆயிடுது. அவங்க உடனடியாக குளிக்கணுமா? அவசியம் இல்லை. ஃபஜர் வரைக்கும் என்ன செய்யலாம்? அவங்க பிற்படுத்தலாம். அதற்கு முன்னாடி அவங்க அந்த நிலையிலே என்ன செய்யலாம்? சஹர் பண்ணலாம். அதுக்கப்புறம் அவங்க குளிக்கலாம். அதே மாதிரி இரவு தூங்கும் பொழுது நம்ம குளிப்பு கடமை ஆயிடுதுனாலும் உடனே குளிச்சுட்டு தான் சஹர் பண்ணணுமா? இல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலை நிலையை குளிப்பு கடமையான நிலையிலே அடைவார்கள், சஹர் செய்வார்கள், அதன் பிறகு குளிச்சுட்டு என்ன செய்வாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகைக்கு போவாங்க. அப்ப குளிப்பு என்பது எதற்கு கடமை? தொழுகைக்கு தான் கடமை. நோன்புக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை. புரிஞ்சுச்சா நண்பர்களே? நம்மளே கஷ்டப்படுத்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு நைட்டு 12 மணிக்கு குளிப்பு கடமை ஆயிடுச்சு, இப்போ உடனே குளிக்கணுமா? ஹாட் வாட்டர் இல்ல, பிரச்சனை இல்லை. காலையில் எந்திரிச்சு என்ன செய்யுங்க? சஹர் பண்ணிட்டு, சஹருக்கு 10 நிமிஷம் தான் இருக்கு, குளிச்சா 5 நிமிஷம் 7 நிமிஷம் அதுலேயே போயிடும். என்ன சாப்பிடுறது? பிரச்சனை இல்லை. நல்லா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா என்ன செஞ்சுக்கலாம்? குளிச்சுட்டு ஃபஜருக்கு போய் தொழுந்துக்கணும். சரி, அதே மாதிரி நோன்பினுடைய சில சுன்னத்துக்களை நம்ம வந்து சுருக்கமாக பார்ப்போம். சஹர் செய்யணும். சஹர் செய்யறது சுன்னா. தஸஹரு, சஹர் செய்யுங்கள். ஃபைன்ன ஃபி சுஹூரி அவ் சஹூரி பரக்கா. சஹர் உணவில், சஹர் செய்வதில் உங்களுக்கு பரக்கத் இருக்கின்றது. அந்த நம்ம ரமலான்ல கண்கூடாக பார்க்கலாம். அப்படியே சஹர் பண்ணாம தூங்கிட்டா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனா சஹர் பண்ணிட்டு தூங்கினா, நமக்கு சஹர் பண்ணிட்டு நம்ம நோன்பு வச்சோம்னா நமக்கு வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். சஹரும் அதை எப்படி சஹர் செய்யணும்? கடைசி நேரம் வரைக்கும் சஹர் செய்யணும். சஹரை பிற்படுத்தணும், கடைசி நேரம் வரைக்கும் செய்யணும். 2 நிமிஷம் முன்னாடி முடிச்சுக்கிறது, 5 நிமிஷம் அப்படிலாம் இல்லை. கரெக்டா அந்த டைம் வரைக்கும் நம்ம வந்து செய்யணும். அப்ப இதுவும் வந்து சுன்னாவாக இருக்கு. சஹர் உணவை தாமதப்படுத்தும் வரை மக்கள் நன்மையில் இருப்பாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸ். அப்ப இந்த அடிப்படையில் இந்த சுன்னாவையை நம்ம வந்து கடைபிடிக்கணும். இதெல்லாம் வந்து என்னது? சுன்னத்துகள், அதாவது நபியினுடைய வழிமுறைகள். அடுத்த விஷயம், நோன்பு வந்து என்ன செய்யணும்? விரைந்து துறக்கணும். அதுவும் வந்து என்னது? சுன்னத்து. விரைந்து துறக்கணும்னா என்னது? நபை அசரு அப்புறம் உடனே திறந்துடணுமா? இல்ல. எஸ், இதா அக்பலல் லைலு மின் ஹாஉனா வஅத்பர நஹாரு மின் ஹாஉனா. அங்கிருந்து இரவு வந்து இங்கிருந்து பகல் சென்று விட்டால் நோன்பாளி நோன்பை திறந்து விடுகிறார். அப்போ அந்த வக்த் ஆயிடுச்சுன்னா நம்ம தேவையில்லாம என்ன செய்யக்கூடாது? டிலே பண்ணக்கூடாது. அந்த நேரத்தில் உட்காந்து துவா ஓதிக்கிட்டு நிறைய பயான் பண்ணிக்கிட்டு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் அதெல்லாம் எவ்வளவு நேரம் 12 ஹவர் 13 ஹவர் நோன்பு வச்சுட்டு இருந்துட்டு அந்த நேரத்தில் டிலே பண்றது அது நல்லது கிடையாது, சுன்னத்துக்கு மாற்றமானது. அப்போ விரைந்து அந்த வக்துக்கு நம்ம என்ன செய்யணும்? நோன்பு திறந்துடணும். அதே மாதிரி கனிந்த பேரித்த பழங்கள் மூலம் துறப்பது சுன்னா. கனிந்த பேரித்த பழங்கள், ருத்தப் இருக்குல்ல, அதுல துறக்கிறது சுன்னா. அந்த ருத்தப் கிடைக்கலன்னா காய்ந்த பேரித்த பழம், சரியா? அதுவும் கிடைக்கலன்னா தண்ணி, லிக்விட் தண்ணி ஜூஸ் எதை கொண்டும் நம்ம என்ன செய்யலாம்? நோன்பு திறக்கலாம். இது வந்து சுன்னத்தாக இருக்கு. அதே மாதிரி நோன்பாளிகள் நோன்பு வச்சுக்கிட்டு குறிப்பாக நோன்பு திறக்கும் போது என்ன செய்யணும்? அல்லாஹ்விடத்துல துவா செய்யணும்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க 3 பேருடைய துவா அல்லாஹ் வந்து அங்கீகரிப்பான், அதுல நோன்பாளுடைய துவா என்றும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. எனவே இந்த விஷயத்தை நம்ம செய்ய முயற்சி பண்ணணும். அதற்கடுத்து நண்பர்களே, நோன்பு திறந்த பிறகு நம்ம வந்து என்ன செய்யணும்? நோன்பு திறக்கிறதுக்கு முன்னாடி அல்லாஹும்ம லக்க ஸும்து ஆதாரமற்ற செய்தி. நோன்பு திறந்த பிறகு ذهبت الدمع وبطلت العروق وثبت الاجر ان شاء الله. நரம்புகள் நனைந்தன, சரியா? ذهبت الدمع وبطلت العروق, தாகம் தீர்ந்தது, நரம்புகள் நனைந்தன, அல்லாஹ் நாடினால் நன்மை கிடைக்கும் என்ற இந்த துவாவை ஒவ்வொருவரும் மனனம் செய்து நோன்பு திறந்த பிறகு பிஸ்மில்லாஹ் நோன்பு திறக்கணும். அதுக்கப்புறம் இந்த துவாவை நம்ம வந்து சொல்லணும். சரி, கடைசியாக ரமலான் மாதம் திருக்குரான் அருள பெற்ற மாதமாக இருக்கு. மௌலவி அதை பத்தி ஃபோக்கஸ் பண்ணாங்க. எனவே அல்லாஹ்வுடைய வேதத்தை ஒரு முறையாவது படிக்க உறுதி கொள்வோம், முயற்சி எடுப்போம் இன்ஷா அல்லாஹ். எனக்கு அரபி ஓத தெரியலையா, தமிழ்லையாவது நம்ம என்ன செய்வோம்? மொழியாக்கத்தை வாசிப்போம். அல்லது கிராத்த காது அல்லாஹ் கொடுத்திருக்காங்க, கேட்கிற திறமை இருக்குல்ல, காது நம்ம என்ன செய்வோம்? அந்த செவியை பயன்படுத்தி அல்லாஹ்வுடைய வசனங்களை நம்ம கேட்போம். ஏன்னா ரமலான் குர்ஆனுடைய ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீல் குர்ஆன், குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம் என்பதால் நோன்பு நமக்கு கடமை. அப்ப குர்ஆனை நம்ம ஒரு முறை ஓதவில்லை என்றால் அது எப்படிப்பட்ட ஒரு துர்பாக்கிய நிலை என்பதை நாம் விளங்கிக் கொண்டு இப்பத்துல இருந்தே ஷெட்யூல் போடுவோம். இப்பத்துல இருந்து என்ன பண்ணுவோம்? பிளான் பண்ணுவோம், ஷெட்யூல் போடுவோம். எத்தனை வாட்டி நான் ஃபிக்ஸ் பண்ணுவேன், நான் எத்தனை வாட்டி முடிப்பேன் என்று ஷெட்யூல் போட்டு இன்ஷா அல்லாஹ் நல்ல அமல்களை செய்ய முயற்சி செய்வோம். கடைசியாக நண்பர்களே, ரமலானுடைய மாதம் ஜகாத் தான தர்மங்களை கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கு. அல்லாஹ்வுடைய பாதையில கொடுக்கிறதுனால நம்முடைய செல்வம் ஒருபோதும் குறையாது கூடலாம் செய்யும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தென்றல் காற்றை விட வேகமாக என்ன செய்வாங்க? தர்மம் செய்வாங்க. எனவே நம்ம குடும்பத்துல உறவினர்கள்ல நம்ம உறவினர்கள்ல தேவை உள்ளவங்க இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்களை கண்டறிந்து ரமலானுக்கு முன்னாடி என்ன செய்வோம்? அவங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் பொருட்களை வாங்கி கொடுப்போம், நோன்புக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுப்போம். பக்கத்து வீட்டுக்காரங்க, அண்டை வீட்டாரங்க எல்லாருக்கும் இந்த விஷயங்களை நம்ம வந்து ஃபாலோ பண்ணுவோம். சொல்லக்கூடிய எனக்கும் கேட்கக்கூடிய உங்களுக்கும் அல்லாஹ் அதிக அதிக தர்மங்களை செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தருவானாக. கடைசியாக தராவி தொழுக தெரியும். இமாமோடு கடைசி வரையில நம்ம என்ன செய்யணும்? தராவி தொழுகை தொழ முயற்சி பண்ணணும். சரியா? இமாம் 8 ரக்காத் தொழுறாரா, 10 ரக்காத் தொழுறாரா, 20 ரக்காத் தொழுறாரா, அந்த கான்ட்ரவர்சியில போகக்கூடாது. இமாமோட கடைசி வரைக்கும் நின்று தொழுவணும். சுன்னா என்று பார்க்கும்பொழுது 8+3, அதற்கு மேல மிகைப்படுத்துறது தவறு கிடையாது என்பதை நாம் விளங்கி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யார் ஒருவர் ரமலானிலே நின்று வணங்குகிறாரோ அவருடைய முன் பாவங்கள் மன்னிக்கப்படுது. பாவங்கள் மன்னிக்கப்பட விரும்ப மாட்டோமா? கண்டிப்பாக அப்படி இருக்க மாட்டோம். எனவே தராவி தொழுகை இன்ஷா அல்லாஹ் முயற்சி செய்வோம். இப்பத்துல இருந்தே தஹஜ்ஜுத் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே தொழ ஸ்டார்ட் பண்ணுவோம். இல்லன்னு வைங்களேன், ஃபர்ஸ்ட் ஒரு வாரம் மட்டும் நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆயிடும்? பள்ளிவாசல் விரிச்சோடுவதில் நம்ம பார்க்கிறோமா இல்லையா? இன்ட்ரெஸ்ட் போயிடும். எனவே இப்பத்துல இருந்து பிராக்டிஸ் பண்ணுவோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதற்குரிய பாக்கியத்தை நமக்கு தருவான். கடைசியான அமல் ரமலான்ல வந்து உம்ரா செய்யறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ரமலான்ல உம்ரா செய்யறது ஹஜ்ஜின் நன்மையை பெற்றுத்தரும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எனவே உம்ராவையும் நம்ம செய்ய முயற்சி செய்வோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் எந்த விஷயங்களை பற்றி தெரிந்து கொண்டோமோ அதன் அடிப்படையிலே செயல்படக்கூடிய பாக்கியத்தை தந்தருவானாக. ஒரு 2-3 நிமிஷங்களுக்கு ஏதாவது கேட்க விரும்புறவங்க கேட்கலாம் இன்ஷா அல்லாஹ். அது ரமலான் தொடர்பான கேள்வியாக இருக்கணும். வெளிய கேள்வி வாட்ஸ்அப்ல கேளுங்க, பதில் சொல்லுவோம் இன்ஷா அல்லாஹ். இப்ப நம்ம நடத்தினதுல ரமலான் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கேள்வியா இருந்தா தாராளமா கேட்கலாம். புரியுதா? யாருமே இல்லைன்னா நான் அவங்க கிட்ட கேள்வி கேட்க சொல்லுவேன். வலைக்கும் சலாம். நம்ம சொல்ற அந்த கேட்டகரியில ஒரு நாள் நோன்பு சிறுநீர் போறதுக்கும் நோன்பு வந்து அவரால் வைக்க முடியும்னா நோன்பு வைக்கணும் அவர் கண்டிப்பாக. ஆனால் அவர் வந்து என்ன பண்ணிக்கலாம், சிறுநீர் போயிட்டு இருக்குல்ல அந்த இதுக்கு அவர் வந்து ஒதுவோட எப்பவுமே இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒவ்வொரு தொழுகைக்கும் அவர் உதவி செஞ்சா போதும். உதவி செஞ்சிட்ட பிறகு சிறுநீர் துகள்கள் வெளியே வந்து விட்டாலும் எந்த தவறும் கிடையாது. ஏன்னா அல்லாஹ் யாரையும் அவருடைய ஆற்றலுக்கு மேல அல்லாஹ் சோதிக்க மாட்டான். அப்போ சிறுநீர் போயிட்டே இருக்குல்ல, நோன்பு வச்சா உடம்புக்கு பாதிப்பு உண்டாகிற நிலையில இருக்கிறாங்கன்னா நோன்பு வந்து அவங்க விட்டுறணும். ஆனால் அந்த மாதிரி இல்லை, நோன்பு வைக்க முடியும், ஆற்றல் அல்லாஹ் கொடுத்துருக்காங்கன்னா நோன்பு வைக்கணும். ஆனால் ஒவ்வொரு தொழுகைக்கும் சொன்ன மாதிரி என்ன செஞ்சுக்கணும், அவங்க ஒது பண்ணிக்கணும். சொல்றது புரியுதா? ஜென்ரலாக தர்மம் செய்யறது என்பது நண்பர்களே, நம்ம சொந்த பந்தங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணது சொந்த பந்தங்கள் இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். சொல்றது புரியுதா? சிறந்த தர்மம் உறவினர்களுக்கு செய்யக்கூடிய தர்மம் சொந்த பந்தங்கள்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். அது போக நமக்கு இருந்துச்சுன்னா வெளியில உள்ளவங்களுக்கும் நம்ம கொடுக்கலாம். ஆனால் இன்னைக்கு ஜக்காத்துன்னு சொல்லிட்டு என்ன நடக்குது சமூகத்துல நம்ம பாக்குறோமா இல்லையா? சில பேர் தான் வந்து ஜக்காத்தினுடைய நோக்கத்தை புரிஞ்சிருக்கிறாங்க. சில பேர் ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு வாங்குறாங்கன்னு வைங்க, 1 லட்ச ரூபாய் அவங்களுக்கு ஜக்காத்து கடமையாகுது. 1 லட்ச ரூபாய், அந்த 1 லட்ச ரூபாய் அவங்க என்ன செய்வாங்க, பல புடவைகள் பல லுங்கிகளை வாங்கி, அதுவும் மட்டமான புடவைகள் மட்டமான லுங்கிகளை வாங்கி என்ன செய்வாங்க, பிரிச்சு கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கறது ஜக்காத்துடைய நோக்கம் இல்லை. ஜக்காத் எதுக்கு கொடுக்கணும்? ஒருத்தருடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தணும்.
ஒருத்தர் கஷ்டத்தில் இருக்காருன்னா அவருக்கு கொடுத்து உதவி பண்ணணும். பிரித்து கொடுக்கறது நல்ல விஷயம், எல்லா நேரத்திலும் நல்ல விஷயம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, பிரித்து கொடுக்கறது எல்லா நேரத்திலும் நல்ல விஷயம் கிடையாது. கேட்ட கேள்வி பதில் கிடைச்சிட்டா? ஃபர்ஸ்ட் சொந்த பந்தம் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. நல்ல கேள்வி, இது நல்ல கேள்வி மொழி. அவன் கேள்வி புரியுதா? சவுதி அரேபியாவில் அல்லாஹ் நம்ம துஹா செய்வோம். இந்த வாட்டி 2 பேரும் ஒரே மாதிரி வந்துகிட்டு இருக்கோம். ரமலானையும் இன்ஷா அல்லாஹ் நம்ம இங்கேயும் அங்கேயும் ஒரே மாதிரி வைக்கிற மாதிரி அல்லாஹ் பாக்கியம் கொடுக்கணும். ஆமீன். ஏன்னா நம்ம எந்த ஷாபானுடைய இதில் இருக்கிறோமோ அதே மாதிரி நம்ம ஊரில் இருக்கவங்களும் அதே டேட்டா தான் எனக்கு இருக்கிறாங்க, அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் என்ன கேள்வினா, இன்கேஸ் பிறை வந்து அதாவது ஒரு ஊரில் இருக்கக்கூடிய பிறை இன்னொரு ஊரில் வித்தியாசப்படுது. சவுதி அரேபியாவிலிருந்து ஒருத்தர் தமிழ்நாட்டுக்கு போறாரு, அங்கே பிறை வந்து பின்தங்கி இருக்கிறாங்க. சரியா? அங்கே பின்தங்கி இருக்கிறாங்க. அப்போ நான் இந்த கேள்வி மட்டும் பதில் சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். ரொம்ப முக்கியமான கேள்வி, இங்கே கவனிங்க நண்பர்களே. சவுதி அரேபியாவில் உதாரணமாக ஞாயிற்றுக்கிழமை பிறை பார்க்கப்படுது. அவர் வந்து செவ்வாய்க்கிழமை ஊருக்கு போறாரு. ஊர்ல வந்து திங்கக்கிழமையில இருந்தா பிறைய வந்து நவம்பர் வந்து என்ன செஞ்சிருக்காங்க, தொடங்கியிருக்காங்க. அப்போ ஊர்ல உள்ளவங்க ஒரு நாள் பின்தங்கி இருக்கிறாங்க. அப்போ இவர் வந்து நோன்பு வைக்கிறாரு, டிராவல்லையும் நோன்பு வச்சுக்கிறாரு. டிராவல் என்ன பண்ணிக்கிறாரு, நோன்பு வைக்க முடியுது, நோன்பு வச்சுக்கிறாரு. ஊருக்கு போறாரு. இங்க உள்ளவங்க 30 நாட்கள் பிறை தெரியல, 30 நாட்கள் கழிச்சு என்ன செய்றாங்க, ஒரு திங்கக்கிழமை பிறநாள் கொண்டாடுறாங்க. ஊர்ல உள்ளவங்க செவ்வாய்க்கிழமை கொண்டாடுறாங்க. அப்போ இவருக்கு எத்தனை நோன்பு வரும்? கணக்குல கரெக்டா இருந்தீங்கன்னா 31 நோன்பு வரும். 31 நோன்பு வரும். ஏன்னா ஊர்லயும் 30 வைக்கிறாங்க, ஊர்லயும் பிறை முழுமைப்படுத்துறாங்க, இங்கேயும் முழுமைப்படுத்துறாங்க. அப்போ ஊர்லயும் அவருக்கு என்ன 30 நோன்பு வச்சாங்கன்னா இவருக்கு 31 வரும். இவர் என்ன செய்யணும்னா 31 நோம்பையும் வைக்கணும். கூடுதலாக எதுவெல்லாம் ஆகுதோ அதை வைக்கணும். குறைவாக இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ராவாக ஒன்று வச்சுக்கணும். இந்தியாவில இருந்து அல்லது ஸ்ரீலங்கால இருந்து இங்க வராரு, இங்க முன்னாடி இருக்கிறாங்க, இவர் வந்து பின்னாடி இருக்கிறாரு. அப்போ இவங்களுக்கு வந்து 29 பிறை தெரிஞ்சிருது. நல்ல கவனிங்க, 29 பிறை தெரிஞ்சிருது. அப்போ அவருக்கு எத்தனை நோம்பு வரும்? 28 நோம்பு தான் வரும். அப்போ இங்க உள்ளவங்க 29 நோம்பு வச்சாங்க தானே, பெருநாளை கொண்டாடணும். கொண்டாடிட்டு அதுக்கப்புறமா அந்த ஒரு நோம்பை அவர் வந்து பூர்த்தி செய்யும். சொல்றது புரியுதா? வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப் மூலமாக கேட்டுக்கோங்க இன்ஷா அல்லாஹ். ஜஸாக்குமுல்லாஹு கைரன். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி வந்து சிறப்பித்ததற்காக அல்லாஹ் உங்கள் அனைவருக்கும் நற்கூலிகளை தந்தருவானாக. குறிப்பாக டாக்டர் அவர்களுக்கும் நம்ம வந்து பாராட்டுறோம். அவங்க நேரத்தை ஒதுக்கி வந்தீங்க, ரொம்ப சந்தோஷம் டாக்டர். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். இன்ஷா அல்லாஹ் 4 பேரா உட்கார்ந்து போன நண்பர்களே, இன்ஷா அல்லாஹ் சாப்பிட்டு போவோம். ஜஸாக்குமுல்லாஹு கைரன்.